நடிகர் ரவிமோகனோட குடும்ப பஞ்சாயத்து சோஷியல் மீடியா முழுவதும் அதிகமாக விவாதிக்கப்பட்டுட்டு வருது. கடந்த வாரத்தில் ரவிமோகனோட மனைவி நீண்ட அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து ரவிமோகன் இன்னைக்கு தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இத்தனை வருடமாக என்னுடைய முதுகில் குத்தப்பட்டு இருந்தேன், தற்போது நெஞ்சில் குத்தப்பட்டது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எனது முன்னாள் மனைவியை மட்டுமே விட்டு விலக முடிவு செய்தேன். எனது குழந்தைகளை அல்ல. என்னுடைய குழந்தைகள் தான் என்னுடைய பெருமை, மகிழ்ச்சி. அவர்களுக்காக அனைத்துமே செய்வேன். சில நாட்களாக எனக்கு இருக்கும் வருத்தம் 16 ஆண்டு கால துயரமான வாழ்க்கையை விட பெரிதல்ல. கடந்த 5 ஆண்டுகளாக என்னுடைய வருமானத்தை பெற்றோருக்கு கூட அனுப்ப மறக்கப்பட்டேன். இத்தனை நாட்களாக அமைதியாக பொறுமையாகவும் இருந்தேன். எனது அமைதிக்கும் எல்லை உண்டு. என்னுடைய வீட்டை விட்டு ஏதுமில்லாமல் நான் வெளியேறிய போது எனக்கு அழகான துணையாக நின்றவர் கெனிஷா பிரான்சிஸ். அவர் ஒரு அழகான துணை. நான் வாழ்க்கையில் சந்தித்த சட்ட, உணர்வு ரீதியான எல்லா பிரச்சனைகளிலும் என்னுடன் இருந்தவர் அவர்தான். என்னுடைய கதையை கேட்டு அடுத்த நொடியே ஒரு மனநல ஆலோசகராக இல்லாமல் தோழியாக இருந்து உதவினார். நான் கண்ணீர், ரத்தம் என துடித்து கொண்டிருந்த போது என்னை துன்பங்களில் இருந்து வெளியே கொண்டு வந்தவர் கெனிஷா. எந்த ஆதரவும் இன்றி வீட்டை விட்டு வெளியே வந்த போது அவர்தான் என் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வந்தவர். கெனிஷாவை அவமதிக்கும் எந்த செயலையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ரவிமோகன் அந்த பதிவில் கூறியிருக்கிறாரு. தற்போது நான் எடுத்த முடிவால் எப்போதும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய குழந்தைகள் தான் என்னுடைய பெருமை, மகிழ்ச்சி. அவர்களுக்காக அனைத்துமே நான் செய்வேன். கடந்த கால திருமண வாழ்க்கையை வைத்து மலிவான அனுதாபம் தேடுவதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு அந்த போஸ்ட்ல நடிகர் ரவிமோகன் சொல்லியிருக்கிறாரு.